Hyundaiல i10 மாடலு. FC வந்து உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு. 2030 வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்கு. நம்ம பார்க்க வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா Hyundaiல வந்து i10 மாடலு. கார் பாருங்க நல்லா பளபளன்னு இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் ரீதியா வாங்கணும், ஒரு பர்சனல் யூஸுக்கு, ஒரு சின்ன குடும்பத்துக்கு இது வந்து போதுமான. எப்படி இருக்கு, ஆயில் லீக்கேஜ் இருக்கா, இன்ஜின் அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்க உங்களுக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ரீதியா ஒரு காரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா Hyundaiல வந்து i10 மாடலு. காரை பாருங்க நல்லா பளபளன்னு இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் ரீதியா வாங்கணும், ஒரு பர்சனல் யூஸுக்கு, ஒரு சின்ன குடும்பத்துக்கு இது வந்து போதுமான காரு. பாருங்க கார் வந்து நல்லா டீசெண்டா இருக்கு. சுத்திக்காம எப்படி சுத்திக்காம Hyundaiல i10 மாடல். 2 ஓனருங்க, வண்டிக்கு 2 ஓனரு. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. எங்க சைடு நாங்க ஃபுல்லா பார்த்துட்டோம். வண்டி நல்லா தெளிவா இருக்கு. நீங்க எடுக்க வரவங்களும் தெளிவா நீங்க பாத்துக்கோங்க, உள்ள பார்த்து எடுங்க. வண்டி நல்லா இன்டீரியல் எல்லாமே, அவுட்டர் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வண்டியில வந்து இன்டீரியர்ல வந்து உள்ள வந்து பவர் விண்டோ தான், எல்லாமே பவர் விண்டோ தான் உள்ள இருக்கு. ஏசி வந்து ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அது போக செட் இருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பாருங்க இன்டீரியர் பாருங்க நல்லா தெளிவா இருக்கும். சீட் எல்லாமே நல்லா கண்டிஷனா இருக்கு. ஒரு நல்ல ஒரு டீசெண்டா இருக்கு மக்களே. ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் தான். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து மொத்த மைலேஜ் வந்து 1,33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு வண்டி. பாருங்க வண்டிய. ஓனர் வந்து 2 ஓனரு. உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ரீதியா வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த வண்டியை நீங்க தாராளமா எடுக்கலாம். வண்டி வந்து நல்ல அமைப்பா இருக்கு. நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். இன்ஜின் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே, வண்டி ரன்னிங் எல்லாமே நல்லா இருக்கு. டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனு. ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலேயே டயர் கண்டிஷன் இருக்கு. 4 டயருமே ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. ஸ்டெப்னி ஒன்று அடிஷனலா இருக்கு வண்டிக்கு. வண்டி லுக்ல எல்லாம் எந்த குறையுமே இல்லை. வண்டி நல்லா தெளிவான வண்டி பாருங்க. வண்டி வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 72, திருநெல்வேலி TN 72 நம்பர் தான். உங்களுக்கு வந்து நாங்க இப்போ வீடியோல உங்களுக்கு காட்டுறோம். இதே அமைப்பு தான் நீங்க நேர்ல வந்து செக் பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம். வண்டி வந்து எப்படி ஒர்க்கிங்ல இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ட்டு நீங்க வண்டியை நேரில் பார்த்து வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்லயே நம்பர் நாங்க கொடுக்கோம். நீங்க வந்து எடுத்துக்கலாம், கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம். பாருங்க அமைப்பு பாருங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. உங்களுக்கு அவுட்டர் லுக்ல இருந்து எல்லாமே வண்டி நல்லா தெளிவா இருக்கு. பாருங்க மக்களே வண்டிய. பின்னுள்ள லைட் எல்லாமே நல்லா கரெக்டா தெளிவா இருக்கு உங்களுக்கு. வண்டி எல்லாமே, வண்டியுமே ஒரு அமைப்பா இருக்கும். ஒரு வீட்டுக்கு விட்டா நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். அதாச்சும் ஒரு சின்ன லெவல்ல ஒரு கார், ஒரு பர்சனல் யூஸுக்கு வந்து ஒரு 4 பேரோ 5 பேரோ இருக்க ஃபேமிலிக்கு வந்து இந்த கார் வந்து தாராளமா இருக்கும். Hyundai i10 மாடல், 2010 மாடல். இது உங்களுக்கு வந்து லைஃப் பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கு வண்டி. நான் இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு உள்ள இன்டீரியர்ல வந்து நான் காமிக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து 4 கண்ணாடியும் 4 சைடுமே உங்களுக்கு பவர் விண்டோ தான் இருக்கு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்கு. ஏசி வந்து ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன். பாருங்க மக்களே ஃபுல் அமைப்பு பாருங்க. வண்டி ஃபுல் அமைப்பை பாருங்க. நீங்க பாத்துட்டு நேர்ல வந்து பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எடுத்தா போறோம். நீங்க நேர்ல வந்து நாங்க சொல்றதா நேர்ல பார்த்து செக் பண்ணி சொல்லிட்டோம். நீங்க நேர்ல உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க செக் பண்ணி எடுத்தாலே போறோம். வண்டி வந்து நாங்க சொல்ற கண்டிஷன்ல அப்படி இருக்கு. மக்களை இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு ஃபுல் அமைப்பு இன்டீரியர்ல அவுட்டர்ல எல்லாமே நம்ம காமிச்சோம். உள்ள பவர் ஸ்டீரிங் எல்லா அமைப்பும் உள்ள அமைப்பு பூரா காமிச்சோம். இப்போ நம்ம வந்து பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் செட்டப் எப்படி இருக்கு, ஆயில் லீக்கேஜ் இருக்கா, இன்ஜின் அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கோம் உங்களுக்கு.
பாருங்க இன்ஜின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். ரொம்ப வண்டி வந்து ஸ்மூத்தா தான் இருக்கு. சவுண்ட் ஒண்ணுமே எக்ஸ்ட்ரா சவுண்ட்ல எதுவுமே கிடையாது. வண்டி ஸ்மூத்தா தான் இருக்கு. இன்ஜின் பாருங்க நல்லா தெளிவா இருக்கு. உங்களுக்கு இன்ஜின்ல எந்த ஒரு குறைபாடுமே இல்ல. நாங்க எங்க சைடு நாங்க செக் பண்ணி கூட செக் பண்ணிட்டோம். நீங்க நேர்ல வந்து பாக்குறவங்க வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. எங்க சைடு செக் பண்ண அளவுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்ல. நல்லா இருக்கு வண்டி. இன்ஜின் லீக்கேஜ் எதுவுமே இல்ல. வண்டி சவுண்ட் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கு. ரொம்பவும் சவுண்ட் இல்ல, நார்மல் சவுண்ட் தான். இன்ஜின்லாம் எந்த ஒரு குறைபாடுமே சொல்ல முடியாது. பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்து நான் உங்களுக்கு ஒர்க்கிங்க டைரக்டாவே காமிக்க வாங்க. பாருங்க 4மே பவர் விண்டோ தான் உங்களுக்கு ஒர்க்கிங் காமிக்க பாருங்க. பாருங்க பவர் விண்டோ தான். பின்னோலையும் காமிக்க பாருங்க. டோட்டலா பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் தான், ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இப்போ உங்களுக்கு வந்து வண்டியை வந்து ரன்னிங் விட்டும் காமிக்க உங்களுக்கு வண்டி வந்து லுக் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்னொரு ஃபுல் செட்டப்பையும் பாருங்க. உங்களுக்கு வண்டியில வந்து எந்த ஒரு குறைபாடுமே தெரியல. அவுட்டர் லுக்குமே ஒரு வீட்டுக்கு விட்டா நல்ல தெளிவா இருக்கும். வண்டியில எந்த ஒரு கிராச்சஸ் ரொம்பலாம் கிராச்சஸே இல்ல. மொத்தத்துல மேக்சிமம் கிராச்சஸ் இல்ல. எதுவுமே நல்லா தெளிவா தான் இருக்கு வண்டி. நாங்க செக் பண்ண அளவு தரமா இருக்கு. நீங்க வந்து டைரக்டா வந்து எடுக்கிறவங்க உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. வண்டியை செக் பண்ணி பாருங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, இன்ஜினை செக் பண்ணி பாருங்க. நாங்க சொல்லுவது எல்லாமே கரெக்டா இருந்தா நீங்க வண்டி எடுத்தா போறோம். நான் உங்களுக்கு வண்டியினுடைய ஃபைனல் ரேட்டு கடைசியா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வண்டியை உங்களுக்கு ரன்னிங் ஆக்கி வண்டி ரன்னிங்ல எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிட்டேன். பாருங்க வண்டி லுக்க. மக்களை நம்ம இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி சொல்லியிருப்பேன். வண்டி மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஹியூண்டைல i10 மாடலு. எஃப்சி வந்து உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு. 2030 வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்கு வண்டி. இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனரு. உங்களுக்கு ரெஜிஸ்டர்ஷன் நம்பர் வந்து திருநெல்வேலி TN 72 தான். உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டா இருக்கும். உங்களுக்கு பாடியிலயோ எதுலையுமே அவ்வளோ ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. ஏசி வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனு, பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க வாரவங்களும் நீங்க பார்த்து எடுத்தா போறோம். வண்டியில எந்த ஒரு குறைபாடுமே இல்ல, மேக்சிமம் இல்ல. உங்களுக்கு பேனட்ல இருந்து எல்லாம் ஓபன் பண்ணி இன்ஜின் எல்லாமே நம்ம காமிச்சோம். வண்டி ரேட் வந்து ஓனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா சொல்றாங்க. வண்டி உங்களுக்கு அவங்க சொல்ற ரேட்டு, எங்கிட்ட சொன்ன ரேட்டு 2 லட்ச ரூபா சொல்றாங்க. ஆனா இது பிக்சட் ரேட் இல்ல. நீங்க நேர்ல வந்து பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க நேர்ல வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்க. வண்டி லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசியில தான் வண்டி இருக்கு. நீங்க வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த வண்டியை நேர்ல வந்து பாத்துக்கலாம்.